ரேவா காண்டம் 6ஆம் அத்தியாயம். நர்மதை நதியின் சிறப்பு பெயர்களுக்கான விளக்கம். குறிப்பு: பின்வருபவை நர்மதை நதியின் சிறப்பு பெயர்களாகும். திரிகூடி: இந்த நதி திரிகூட மலையிலிருந்து தோன்றியது. மகத்தி: இந்த நதி ரிஷமலைக்கு உயர்த்தப்பட்டது. வேகமாக பாயும் நீரோட்டத்தை கொண்டது. சோனா: இதில் சிவனின் திரிசூலத்திலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன. சுரசா: சிறந்த ரசம் அல்லது நீரை கொண்ட நதி. கிருபா: சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையை அளிப்பவள். மந்தாகினி: மெதுவாக பாயும் நதி. ரேவா: பாயும்போது அனைத்து திசைகளிலும் ஒலியால் எதிரொலிப்பவள். மகார்ணவா: கடலில் இருந்து பிரிந்து வந்தவள். விபாபா: பாபங்களை போக்குபவள். விபாசா: சம்சார பந்தத்தை நீக்குபவள். விமலா: தூய்மையான அற்புதமான நீரை உடையவள். கரபா: ஒளிரும் கரங்களை அலைகளை உடையவள். ரஞ்சனா: உலகை மகிழ்விப்பவள். வாயுவாகினி: தன் கரையில் வசிப்பவர் அனைவரையும் சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்பவள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: மீண்டும் சிறந்த மன்னரே, 3வது யுகத்தின் முடிவு நெருங்கிய போது நீலலோகித பெருமான் 12 சூரியர்களின் வடிவங்களை எடுத்து மலைகள் மற்றும் காடுகளுடன் கூடிய கடல் சூழ்ந்த முழு பூமியையும் எரித்தார். அப்போது மகேஸ்வரனார் அளிக்கும் காலனின் வடிவில் இருந்தார். அதன் பிறகு அவர் ஒரு பிரம்மாண்டமான மேகமாக மாறி முழு பூமியையும் நீரால் மூழ்கடித்தார். அவருடைய உடல் ஒரு இருண்ட உருவத்தை எடுத்தது. பூமி ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டது போல மின்னல் மற்றும் சந்திரனால் குறிக்கப்பட்டு நீரால் நிரப்பப்பட்டது. முழு பிரபஞ்சமும் ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாறியது. தனது மாயையின் மூலம் அவர் பிரபஞ்சத்தை தனக்குள் இழுத்து கொண்டு ஒளி ஊடுருவக்கூடிய நீரில் இறங்கினார். இருளால் சூழப்பட்ட கடலில் வாயு, காற்று எனும் பூதம் மகேஸ்வரனின் செயலை மேற்கொண்ட போது நான் 1000 தேவ ஆண்டுகள் காலம் அலைந்து திரிந்தேன். மாமன்னரே, அனைத்தையும் ஊடுருவ முடியாததாக ஆக்கிய ஓம்கார வடிவத்தில் உள்ள இறைவனை நான் தியானித்தேன். அந்த பயங்கரமான கடலில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்த போது நான் தூய நீர் தியானம் செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று நான் தங்க இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வண்ணங்களில் அற்புதமான கண் போன்ற அடையாளங்களை கொண்ட ஒரு மயிலை கண்டேன். அந்த மயில் நீல நிற கழுத்துடனும் சிறந்த விழிகளுடனும் இருந்தது. பின்னர் பெரும் பராக்கிரமம் கொண்ட அந்த மயில் கடல் போன்ற பரந்த நீர்ப்பரப்பிற்குள் அசைந்து தனது உரத்த கூக்குரலால் அதை மிகவும் கலக்கியது. 3 கிரீடங்கள் கொண்ட அந்த மயில் 3 உலகங்களையும் காக்கும் சிவபெருமானே ஆவார். அவர் ஒரு மயிலின் வடிவில் நீரை அசைத்தார். அவர் பெரும் கடலுக்குள் சுழன்று ஓடும் பெரும் நீரோட்டத்தை கொண்ட நதியை கண்டார். அலைகளுக்கு மேல் அலைகளால் அவள் வேகமாக சுழல்வதை கண்ட மயூர வடிவத்தில் இருந்த மகாதேவர் அவளிடம் வினவினார்: நிலையான உடல் வடிவத்தை கொண்ட சிறந்த பெண்ணே, நீ யார்? பெரும் பிரளயத்தின் போது ஆறுகள் மற்றும் ஏரிகள் நிறைந்த அந்த பரந்த சமுத்திரத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் கூட்டங்கள் அழிந்த போதிலும் நீ அழியாமல் இருக்கிறாயே. தாமரை கண்ணியே, தொடர்ந்து அசைந்து கொண்டிருக்கும் நீ யார்? நீ மட்டும் எப்படி அழியாமல் இருந்தாய்? நர்மதை கூறினாள்: தேவர்களின் தலைவரே, உங்கள் அருளால் எனக்கு மரணம் இல்லை. இறைவா, பிரபஞ்சத்தை மீண்டும் ஒரு முறை படைத்தருளுங்கள். இரவு முடிந்துவிட்டது. இவ்வாறு கூறப்பட்டதும் மகாதேவர் கூண்டு போன்று தனது இறகுகளை அசைத்தார். பின்னர் அந்த கூண்டின் நடுவிலிருந்து அந்த இறகுகளிலிருந்து இவை அனைத்தும் வெளிப்பட்டன. பெரும் தைத்தியர்களும் தேவர்களும் அவருடைய இறக்கைகளிலிருந்து பிறந்தனர். அந்த 2 கூட்டங்களுக்கும் இடையில் நர்மதை நதி பாயத் தொடங்கியது. அப்போது மற்றொரு பெரிய மலை காணப்பட்டது. பரத குலத்தின் சிறந்த வழி தோன்றலே. அது 3 பெரிய சிகரங்களை கொண்டிருந்தது. மேலும் அது கொம்புகளுடைய காளை போல காட்சியளித்தது. அது திரிகூடம் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்டது. அது எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நதி திரிகூட மலையிலிருந்து இறங்கி பூமியை வெள்ளத்தில் மூழ்கடித்தது. அதனால் அவள் திரிகூடி என்று நன்கு அறியப்பட்டாள். அவள் பித்ருக்களின் மிகப்பெரிய ரக்ஷகி ஆவாள். 2வது சிகரத்திலிருந்து கங்கை பூமியின் மேற்பரப்பில் பரவியது.
மூன்றாவது சிகரம் 7 துண்டுகளாக பிரிந்தது. அவை ஜம்பு தீபத்தில் உள்ள 7 குல மலைகளாக மாறின. கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், சந்திரன், கிராமங்கள், நதிகள், 4 வகையான உயிரினங்கள், அதாவது முட்டையிடுபவை, குட்டி போடுபவை, வியர்வையிலிருந்து பிறப்பவை மற்றும் முளைத்து வளர்பவை, அதாவது தரையை துளைத்து வளரும் மரங்கள் மற்றும் செடிகள் என்ற உலகின் அனைத்து பொருள்களும் பிறந்தன. இவ்வாறு முழு பிரபஞ்சமும் முன்பு அந்த மயூரத்தில் வெளிப்பட்டது. மனிதர்களில் சிறந்தவரே எல்லாம் மகாதேவரிடமிருந்து பிறந்தன. பின்னர் தேவர்களின் தலைவன் பிரித்தார் கடல்களையும் ஆறுகளையும் நோக்கி தர்மதையிடம் கூறினார், நீ தென் திசைக்கு செல். வடநாட்டில் ஜானவி எவ்வாறு புண்ணியமான புனித நதியாகவும் பெரும் பாவங்களை அழிப்பவளாகவும் இருக்கிறாளோ அவ்வாறே நீயும் தெற்கில் ஒரு சிறந்த நதியாக இருப்பாய். என் தலையிலிருந்து தோன்றிய கங்கை எவ்வாறு மிகுந்த புண்ணியம் வாய்ந்தவளோ அவ்வாறே கங்கையை விடவும் மேலானவளாக நீ சந்தேகமின்றி புண்ணியம் வாய்ந்தவளாக இருப்பாய். என் ஒரு பகுதியுடன் நான் உன் அருகில் இருப்பேன். பெரும் பாவங்களால் கலங்கப்பட்டவர்களுக்கு நீ ஒரு சர்வ நிவாரணியாக இருப்பாய். இறைவனால் இவ்வாறு கூறப்பட்டதும் அவள் தென்னகத்தின் கங்கையாகவும் பெரும் பாவங்களை அழிப்பவளாகவும் ஆனாள். அவள் விரைவாக நாட்டின் தென்பகுதிக்கு சென்றாள். சந்திரனே சூடிய இறைவனின் அருளால் அவள் ரிஷமலைக்கு சென்றாள். அங்கிருந்து மகாதேவனால் தூண்டப்பட்டு அவள் நீரோட்டங்களின் முழு வலிமையுடன் பாய்ந்தாள். பூவுலகின் அரசனே, அவள் மிகுந்த வேகத்துடன் மேலே உயர்த்தப்பட்டதால் மகாதேவனால் மகதி என்று அழைக்கப்பட்டாள். இறைவன் தவம் செய்து கொண்டிருந்த போது திரிசூலத்தின் நுனியிலிருந்து நீர்த்துளிகள் கீழே விழுந்தன. அதனால் அவள் ஷோனா என்ற பெயரால் அறியப்பட்டாள். அவள் ஆறுகள் 17 ஆகும். எல்லா ஆறுகளிலும் நர்மதை நதி மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. ஏனெனில் அது ருத்ரனின் உடலில் இருந்து தோன்றியது மற்றும் அது உத்தமனின் வரத்தாலும் உண்டானது. சங்கரனின் அருளால் அந்த தெய்வீக நதி பெரும் பாவங்களை அழிப்பவளாகும். அவள் பயங்கரமான பெரிய கடலில் காணப்பட்டதால் மகதி என்றும் அழைக்கப்படுகிறாள். அவளுடைய அங்கங்கள் பிரகாசமானவை மற்றும் அவள் பெரிய உருவம் கொண்டவள். எனவே அவள் மகதி என்று அழைக்கப்படுகிறாள். மேகங்களுக்கு நிகரான அளவில் திசைகளின் யானைகளால் கலக்கப்பட்டு அசைக்கப்படாமலும் அவளுடைய நீர் கலங்காமலும் இருக்கிறது. மேலும் அவள் சிறந்த ரசத்தை நீரை கொண்டிருக்கிறாள். எனவே அவள் சுரசா என்று அழைக்கப்படுகிறாள். பயத்திலிருந்து விடுதலையை அளித்து அவள் சம்சார சாகரத்தில் மூழ்கியுள்ள எல்லா உலகங்களுக்கும் இரக்கம் காட்டுகிறாள். எனவே அவள் கிருபா என்று நினைவு கூறப்படுகிறாள். முற்காலத்தில் புண்ணியமான கிருத்த யுகத்தில் அவள் கற்ப மரங்களிலிருந்து தூவப்பட்ட தெய்வீக மந்தார மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அந்த நதி ரோஹிதக மீன்களால் நிறைந்துள்ளது. அதனால் அவள் மெதுவாக பாய்கிறாள். எனவே அவள் மந்தாகினி என்று நினைவு கூறப்படுகிறாள். அவள் பரந்த பெருங்கடலை கிழித்து கொண்டு விரைவாக இந்த உலகத்திற்கு வந்தாள். அவள் தேவர்களாலும் சித்தர்களாலும் போற்றப்படுவதற்கு தகுதியானவள். அதனால் அவள் மகார்ணவா எனப்படுகிறாள். அவளிடம் பல வண்ண அல்லி மலர் கொத்துக்கள் உள்ளன. அவள் கரடிகளாலும் யானைகளாலும் அலைக்கழிக்கப்படுகிறாள். அவள் பெரிய மலையை பிளந்து கொண்டு பெருங்கடலை நோக்கி செல்கிறாள். பெரும் ஒலியுடன் அவள் எல்லா திசைகளையும் அதிரச் செய்து எல்லா இடங்களையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து எங்கும் பிரகாசிக்கிறாள். அதனால் அவள் ரேவா என்று நினைவு கூறப்படுகிறாள். சாபங்களால் பீடிக்கப்பட்டு மனைவி மக்கள் படும் துன்பங்களால் துயருறும் மனிதர்களை அவள் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறாள். அதனால் அவள் விபாபா என்று நினைவு கூறப்படுகிறாள். அவள் பந்தத்தால் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் மலம், சிறுநீர் போன்றவற்றாலும் புழுதி, சேறு மற்றும் இரத்தத்தாலும் ஏற்படும் பெரும் துயரத்திலிருந்து மீட்டு விடுதலை அளிக்கிறாள். அதனால் அவள் விபாசா என்று அழைக்கப்படுகிறாள். அவள் சம்சார சாகரத்திலிருந்து மீட்கிறவள். நர்மதையின் நீர் தூய்மையானது. அவளது முகம் தெளிந்த சந்திரனைப் போல் பிரகாசமானது. பெரும் பயங்கரமான இருள் சூழ்ந்த வேளையிலும் அவள் மிகுந்த ஒளியுடன் விளங்குகிறாள். இந்த எல்லா காரணங்களாலும் அறிஞர்களால் அவள் விமலா என்று அழைக்கப்படுகிறாள்.
சிறந்த மன்னா, அவளுடைய கரங்கள் அதாவது அலைகள் சூரிய சந்திரனின் கதிர்களைப் போல் பிரகாசமானவை. அவள் பாயும் போது இந்த முழு பிரபஞ்சமும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த எல்லா காரணங்களாலும் அவள் கரபா என்று அழைக்கப்படுகிறாள். அவளை காண்பதாலேயே அவள் உலகங்களை மகிழ்விக்கின்றாள். பரதகுல தோன்றலானவரே, ரஞ்ச் என்ற வேர் சொல்லின் பொருள் மகிழ்விப்பது. சிறந்த மன்னரே, அதனால் அவள் ரஞ்சனா என்று அழைக்கப்படுகிறாள். அவள் புல், கொடிகள், வேலிகள், உயிரினங்கள் மற்றும் பறவைகளை கூட அருகில் வளர்ந்தால் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். அதனால் அவள் வாயு வாகினி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த வழியில் இந்த பெயர்களின் பொருளையும் குறிப்பாக அவள் பாயும் விதத்தையும் அறிந்தவன் பாபங்களிலிருந்து விடுபட்டு சந்தேகமின்றி ருத்ரலோகத்தை அடைகிறான். 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.